நல்லீரா நேரும் வெண்பனி மாயும் வல்லவதேவன் புல்லனை மீது கல்லும் கரைய கண்கள் நீர்மல்க வல்லவதேவன் பாலகனானார் கல்லும் கரைய கண்கள் நீர்மல்க வல்லவதேவன் பாலகனானார். ஆராரிராரோ ஆரிரரோ ஆராரிராரோ ஆரிரரோ. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 28/12/24 இருக்கின்றோம். இன்று மாசில்லா குழந்தைகளின் மறை சாட்சிய நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி தூயாவியானவரின் துணையோடும் அன்னை மரியின் அன்பிலும் 65 10 11 12 13 நீதிமொழிகள் 31 28 29. நாம் இன்றைய வாசிக்கும் தூய நற்செய்தி வாசகம் 2 மத்தேயு 2 13 18. ஏரோது பெத்லெகேமில் எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். மாசற்ற குழந்தைகள் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுவது வரலாறு முழுவதும் தொடர்கிறது. வன்முறையாளர்களின் எளிதான இலக்காக குழந்தைகள் மாறுகின்றனர். குழந்தைகளை கொல்வதும் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்குவதும் அரக்கத்தின் உச்சக்கட்டம். குழந்தைகள் இன்று பாதுகாப்பற்ற சூழலில் வளர்கின்றார்கள். ஏரோது தனது அதிகார பசிக்கு குழந்தைகளை இரையாக்கினான். இன்றும் உலகில் சுயநலத்திற்காக குழந்தைகளை பலியாக்குகின்றோம். எப்படி? நாம் இன்று எத்தனையோ தாய்மார்கள் ஏரோதை போல இருக்கின்றார்கள். வயிற்றில் இருக்கும்போதே குழந்தைகளை கள்ளிப்பால் ஊற்றி கொள்வதும் பல மாத்திரைகள் முழுங்கி அதை கொல்வதும் அபார்ஷன் செய்வதுமாக இன்று பல ஏரோதுகளாக மாறி வருகின்றார்கள். ஏன் மாறி வருகின்றோம்? நாம் ஒவ்வொருவரையும் அதில் இணைத்து கொள்ளோம். ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளை நாம் இதுபோல் ஏரோதாக மாறிக்கொள்வதற்கு நாமும் ஒருவித காரணம். இன்று யாருமே வாய்த்திருந்து நான் செய்யவில்லை அதை என்று சொல்ல முடியாது. ஒரு சிலர் இருக்கலாம், எல்லாரையும் நாம் குறிப்பிட முடியாது. ஒரு சிலர் செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் எத்தனை இன்று கன்னிப்பெண்கள், வயதானவர்கள், குழந்தை இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் இந்த சிறு குழந்தைகளை கொல்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம்? கடவுள் நமக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அதை கொல்வதற்கு நமக்கு என்ன தகுதி உள்ளது? அது இறைவனின் குழந்தைகள், இறைவனின் மறுபிறப்பு. அந்த குழந்தைகளை நாம் பிஞ்சு குழந்தைகளை கொல்வது, பிஞ்சு குழந்தைகளை கற்பழிப்பது, பிஞ்சு குழந்தைகளை அனாவசியமாக தேவையில்லாத உறவுகளுடன் சாகடிப்பது, இதையெல்லாம் இந்த உலகில் ஒவ்வொருவரும் செய்து வருகிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். நாமும் நம்மை இணைத்துக்கொள்ள. அப்போதான் நாம் ஏரோதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். உண்ணும் உணவில் கலப்படம், ஆரோக்கியமற்ற உணவு, உறவுகள் நஞ்சான பொழுதுபோக்குகள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. நாமும் இயேசுவைப் போல் குழந்தைகளை அரவணைப்போம், ஆசி வழங்குவோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவைப் போல் உடல் நலத்திலும் ஞானத்திலும் வளர செய்வோம். ஒரு நாள் இது உண்மை நடந்த சம்பவம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தை. இந்த கணவன் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு ஒரு பெண்ணிடம் தகாத உறவு இருந்த போதிலும் இந்த மனைவிக்கு அது தெரியவே தெரியாது. ஏதோ வீட்டுக்கு வந்து உதவி செய்கிறார் என்று இருந்து விடுகிறார். இந்த பெண்மணி இந்த வீட்டிலும் வந்து நல்லபடியே அந்த மனைவியுடன் உறவாடுவதும் பேசுவதுமாக இருந்து வருகிறது. ஒரு நாள் இந்த பெண் கர்ப்பமாகி விடுகிறாள். இது இந்த மனைவிக்கு தெரியாது, அந்த கணவனுக்கும் தெரியாது. ஒரு நாள் கர்ப்பமாகி அந்த பெண் அந்த கணவனிடம் போய் கேட்கின்றாள். இந்த பெண்ணின் கணவனிடம், எனக்கு நீ பதில் சொல்லி ஆக வேண்டும், ஏனென்றால் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று. அவன், இல்லை, கலைத்து விடு, அது எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கிறது. ஏன் அப்போ நீ இந்த குழந்தைய ஏதோ உருவாக்கும்போது தெரியவில்லை? இதுபோல் பல வாக்குவாதங்கள் நடக்கின்றன. அந்த கணவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு இன்னொரு மனைவி இருக்கிறது, முதல் மனைவி, அதனால் நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் உனக்கு எந்த பதிலும் தர முடியாது என்கிறான். இந்த பெண்மணி, இந்த இளம்பெண் அதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு நாள் நயவஞ்சகமாக இந்த வீட்டில் நுழைந்து அந்த குழந்தையை, அவனுக்கு ஒரு 6 வயசு இருக்கும், அந்த குழந்தையை கடத்தி கொண்டு போய் கொன்று விடுகின்றாள். அவளும் மாயமாகி விடுகின்றாள். இந்த தாய் கதறுகிற கதறில் இருக்கின்றது. ஐயோ, இதை யாராலும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது.
பல மீடியாக்கள், பல டிவிகள் அங்கே சென்று எல்லாம் என்ன கேட்டாலும் அந்த பெண்மணி சொல்லவே இல்லை. ஒரு நாள் பல லேடீஸ் போலீஸ்கள் அவர்களை மறைத்து கவர் செய்து என்ன நடந்தது என்று சொல்ல, இல்லை என்றால் உன் உயிருக்கும் உன் குடும்பத்தார் உயிருக்கும் ஆபத்து என்ற பொழுது அந்த பெண்மணி இதை வாய்விட்டு, இல்லை அவர் என்னை மோசம் செய்து துரோகம் செய்து விட்டார், அதனால் நான் அவருக்கு பதிலாக என்னால் எதையும் செய்ய முடியவில்லை, அவருக்கு என் வழி தெரியட்டும் என்று தான் இதை நான் செய்தேன் என்று. பார்த்தீர்களா, இன்றைய உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது. நாம் அதனால்தான் அன்பு என்ற அந்த நேற்று நாம் பார்த்தோம், அன்பு என்று அந்த அன்பு ஒன்று அங்கே இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? இதை தான் சாலமோனிடம் சென்ற பொழுது உண்மையான தாய் யார் என்றும் மகப்பேர் இல்லாத தாய் என்றும் தெரிய வந்தது. சாலமோன் 2 குழந்தைகளையும் வெட்டி கொடுங்கள் என்கிறார். ஆனால் அந்த உண்மையாக பெற்ற தாய், ஐயோ ஐயா எனக்கு வேண்டாம் அரசே, அதை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்கிறார். ஆனால் பெறாத தாயோ, இல்லை எனக்கு அதை 2ஆக பிரித்து கொடுங்கள் என்கிறாள். இதுதான் சாலமோனின் நீதியான சட்டம் அதை மாற்றி அமைத்தது. ஏனென்றால் அந்த உண்மையான தாய் என்று கண்டுபிடிக்க அதை அவர் செய்தார். இன்றும் நாம் பல கற்பழிப்பு, குழந்தை அபார்ஷன்ஸ் இதிலிருந்து எல்லோரையும் விடுவிக்க நாம் முயற்சி செய்வோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். மாசில்லா குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.